இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, அந்த உணவு சங்கிலி. இப்போ வயலில் எலி இருக்கிறது, எலியை பிடிக்க பாம்பு இருக்கிறது, பாம்பை பிடிக்க கழுகு இருக்கிறது, கழுகை பிடிக்க இன்னொரு விலங்கு, ஏதோ ஒரு விலங்கு இருக்கிறது. இப்போது ஒன்று இன்னொன்றை சார்ந்து இருக்கிறது. இப்போது வயலில் இருக்கக்கூடிய இந்த பயிர் எலியை பார்த்து சொல்லுது, நான் இல்லைன்னா நீ உயிர் வாழ முடியாது. அதே போல் எலி பாம்பை பார்த்து சொல்லுது, நான் இல்லைன்னா நீ உயிர் வாழ முடியாது. பாம்பு கழுகை பார்த்து சொல்லுது, நான் இல்லைனா நீ உயிர் வாழ முடியாது. அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இல்லைனா நீ உயிர் வாழ முடியாது. நீ என்னுடைய உடலை, என்னுடைய இரத்தத்தை நீ பருகுகின்ற பொழுது நீ நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கின்றாய். அதான் இயேசுவின் இரத்தம் நமக்கு நிலை வாழ்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதான் நம்ம யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 53 இப்படியாக வாசிக்கிறோம். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் என்று குறிப்பிடுகிறார். ஆகவே ஆண்டவருடைய இரத்தத்தை தினமும் பருகுவோம். வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் உட்கொள்வோம். அவர் கொடுக்கக்கூடிய நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம்.